எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான 3 BHK டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வில்லா எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்கு போற ரூட்ல பெருமாட்டு நல்லூர் அப்படிங்கிற லொகேஷன்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வேளாமால் ஸ்கூலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற இந்த 2 வில்லாவும் அமைஞ்சிருக்குங்க. 2 வில்லால ஒரு வில்லா சேல் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு வில்லா மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. வாங்க உள்ள போய் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்குள்ள ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பெண்டிங்ல இருக்குங்க. மீதி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்க்கிங் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங். பார்க்கிங் ஏரியாவில் ரூஃப்ல 4 கார்னர்லையும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு நீங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த வில்லா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா எலிவேஷன் அண்ட் பில்டிங் பிளான்லாம் சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. உள்ள என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடு கார்னர்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க 2 வீலர் நிறுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. கார் தனியா நீங்க செப்பரேட்டா இங்க விட்டுக்கலாம். இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 phase EP கனெக்ஷனோட இந்த வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வருதுங்க. உள்ள போகலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம டோருக்கு முன்னாடியே போட்டோம்னா நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடியே போட்டாங்க. அது டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இருக்கிறதுலே இன்னும் சேஃப்டியாகவும் இருக்கும். வாங்க உள்ள போகலாம். வீடு வந்து நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வடக்கு வாசல். ஓகே, உள்ள வந்துடலாம். உள்ள வந்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் கம் டைனிங்கோட ஹால் நல்லா பெருசாவே இருக்குங்க. ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஓப்பன் டைப் விண்டோ தான். நல்லா ஹால் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு. ரூஃபில் பாருங்க, ஸ்பாட் லைட்டு, ஃபேனுக்கான ஆப்ஷன், லைட்டுக்கான ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. நீங்கள் குறிப்பாக இந்த பக்கம் பெருமாட்டு நல்லூர் காயராம்பேடு சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வேளாமால் ஸ்கூல்ல இருந்து. இந்த வீட்டை இப்போவே நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க உடனே சைட் விசிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சது அப்படின்னாக்க கண்டிப்பாக வீடு முடிஞ்சிடும். அன்ன வரைக்கும் இருக்காது. பெயிண்ட் எல்லாம் அடிக்கிட்டோம், டைல்ஸ் எல்லாம் போடட்டும், அடுத்த வாரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அன்ன வரைக்கும் வீடு இருக்காதுங்க. ஏன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வீட்டோட பில்டப் ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட், 1850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீட்டோட டோட்டல் பில்டப் ஏரியா. இப்போ நீங்க கிச்சன் பாக்குறீங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். விண்டோ பாருங்க, பெரிய விண்டோவா கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிறதுக்கான ஹோல் இது. அல்லது நீங்க சிம்னி போடுறீங்க அப்படின்னாக்க இதே ஹோலை நீங்க சிம்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பிளக் பாயிண்ட்டும் பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. நிறைய வீடுகள்ல இந்த பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு மறந்துடுறாங்க. இவங்க எல்லாமே ப்ரீ பிளானா பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கொடுத்துருக்கிற ஜன்னல் நல்ல பெரிய ஜன்னலா இருக்கிறதுனால கிச்சன் நல்லா உங்களுக்கு வென்டிலேஷன் சூப்பரா இருக்குங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். கிச்சனோட பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கிரானைட்ல போட்டிருக்காங்க. SS சிங்க் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சனில் கொடுக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்ஸ், மிக்சி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் லைன் ஒன்று, சம்பில் இருந்து வர லைன் ஒன்று, 2 பைப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் போடுறதுக்கான பிளக் பாயிண்ட். இந்த பக்கம் அடிஷனலாக உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்ததாக நம்ம பெட்ரூம் பார்க்க போகலாம். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குனாக்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா, அப்படியே உள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங், ஒரு கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு பெட்ரூம் இருக்கும். மேல டபுள் பெட்ரூம்ஸ், டபுள் பால்கனி, டபுள் ரெஸ்ட் ரூமோட பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது காமன் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்ல போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. 7 அடி உயரத்துக்கு உங்களுக்கு வால் டைல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. காம்பாக்டான பெட்ரூமுங்க, ரொம்ப சின்னதும் கிடையாது, நார்மலான ஒரு பெட்ரூம் தான். ரூஃபில் வந்து உங்களுக்கு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் ஒன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லாஃப்ட் ஷெல்ஃப், AC பிளக் பாயிண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜன்னல் நல்ல பெரிய ஓப்பன் டைப் ஜன்னல், அதுவும் UPVCல கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த வில்லாவை வாங்குறவங்க கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கான சூழ்நிலையில் பெருமாட்டு நல்லூர் காயராம்பேடு சரௌண்டிங்கில் 800 ஸ்கொயர் ஃபீட், அதிகபட்சம் 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டின வில்லா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வில்லாவே 80 லட்சம் 90 லட்சம் சொல்லிட்டு இருப்பாங்க.
இந்த சர்க்கிள்ல வில்லா தேடிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற இந்த வில்லாவோட காஸ்ட் வெறும் 78 lakhsங்க, 78 லட்சம் தான். இந்த விலைக்கு, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி பில்டப் பண்ண இந்த வில்லா 78 லட்சத்துக்கு ஒர்த்தான வில்லாங்க. இப்ப நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த காஸ்ட்டுக்கு இது போல வில்லா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமான ஸ்டெப்ஸாவே போட்டிருக்காங்க. 3 அடி அகலம் கண்டிப்பா வருங்க. நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான். அப்படியே நீங்க மேல வந்துட்டீங்கன்னாக்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்க, உங்களுக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்து. இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னாக்க இந்த அளவுக்கு பில்டப் ஏரியா கொண்ட வில்லா ஃபியூச்சரில் அவங்களால வாங்கவே முடியாது. ஹாலில் டிவிக்கான சுவிட்ச் பாயிண்ட்டுங்க இது. ரூஃபில் உங்களுக்கு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏசி போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹாலில். ஓகே, அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமு. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க, நல்ல ஹால் மாதிரி நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இது. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. ரூஃபில் வந்து உங்களுக்கு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு யூபிவிசி விண்டோ தான், ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எப்பவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். இங்கிருந்து ஃபுல் வியூ பாருங்க, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க. மேலே இருக்கிற 2 பெட்ரூமுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். வாங்க அடுத்ததான் நம்ம பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். அட்டாச் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான், ஒர்க் போயிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் டைப்ல தான் கொடுக்குறாங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் கொடுக்கக்கூடிய வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டர் பாயிண்ட்டுங்க, ஷவர் பாயிண்ட்டு. ரெஸ்ட் ரூமுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியலாக தான் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பால்கனியை பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூமுக்குமே பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற செகண்ட் பெட்ரூமுடைய பால்கனி தான் நம்ம பார்க்குறோம். இதோட வாஸ்கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தரமாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பால்கனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் டைப் விண்டோ தான், உங்களுக்கு ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே, செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம், பால்கனி பார்த்துட்டோம். அடுத்ததான் 3வது பெட்ரூம் பார்க்க போகலாம். அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தாங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், 2 பெட்ரூம் இருக்கு. 2 பெட்ரூமுக்கும் பால்கனி வசதி இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கறது 3வது பெட்ரூம். எவ்வளோ பெரிய பெட்ரூம் பார்த்தீங்களா, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கும் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2மே ஓப்பன் டைப் விண்டோ தான், பெரிய பெரிய விண்டோவே கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. அந்த பெட்ரூம் போலவே இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம், பெட்ரூம்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனி, கூடவே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்ல இல்லாத ஒரு அடிஷனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயே முன்னாடியே இருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க, அதுக்கான லாஃப்ட், ஷெல்ஃப்ஸ்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வார்ட்ரோப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. அப்படியே உள்ளே வந்துட்டீங்கன்னாக்க ரெஸ்ட் ரூமுங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான், வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெஸ்ட் ரூமில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணக்கூடிய பால்கனி இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். அது வந்து ரோடு ஃபேஸிங் பால்கனி. ரோடுங்கும் போது தான் ஞாபகம் வருது, இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து 30 அடி ரோடுங்க. பார்த்தீங்களா, பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி. நல்ல ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரில், நல்ல லொக்கேஷனில் நமக்கு இந்த வில்லா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரௌண்டிங்லாம் பாருங்கள், நல்ல ரோடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வில்லாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போகலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஹால், 2 பெட்ரூம், 2 அட்டாச் ரெஸ்ட் ரூம், 2 பால்கனி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஓப்பன் டெரஸ் போக போகிறோம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த வில்லாவை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த வில்லா கண்டிப்பாக நிற்கவே நிற்காது, உடனே முடிஞ்சிடும். ஆசைப்படும் போதே வாங்கி போட்டுருங்க.
ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல எங்க பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலுன்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோடு. கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா அமைஞ்சிருக்குங்க. இந்த வில்லாவோட ஃப்ளோர் பிளான் பார்க்கணும், சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மேல ஓப்பன் டெரஸ் வந்தாச்சு. டெரஸ்ல கூல் ரூஃப் டைல்ஸ் போட வேண்டியிருக்கு. ஹெட் ரூம்ல காங்கிரீட்ல 1500 லிட்டர் கெப்பாசிட்டில ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. உடனே விசிட் பண்ணி பாத்துருங்க.